அப்படி இருந்தாலும் நான் யார், என்னுடைய தாய் தந்தை யார், நான் எப்படி பிறந்தவள் சொல்லணுமா இல்லையா? வசுதேவ மூர்த்திக்கும் தேவதி அம்மையாருக்கும் தவ புதல்வியாக பிறந்தபடினால் என் பேர் என்ன பேரு? சுபத்திரை. அப்படி சுபத்திரை என்று சொல்லிவிட்டேனே, நான் எப்படி பிறந்தவள், எப்படி வளர்ந்தவள், எத்தனாவது குழந்தை தெரியுமா? என் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய வசுதேவ மூர்த்தியும் யாரு? வசுதேவமூர்த்தி தேவகி அம்மையார் இருவரும் என்ன செய்தார் தெரியுமா? இருவரும் திருமணம் ஆகிய இருக்கும் பொழுது என் தாய்மகனாக இருக்கக்கூடிய கம்சன், தாய்மாமன்டா, தெளிவா கேளு, செவி கொடுத்து கேட்கணும். தாய்மாமனாக இருக்கக்கூடிய கம்சனாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தாய்மாமனுக்கு ஒரு சாபம் வந்தது. உங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உங்களுக்கு கட்டாய மரணம் என்று சொல்லி. அப்படி சாபம் வந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? என் தாயாரும் என் தந்தையாரும் சிறையில் அடைத்து விட்டார். இருவரையும் ஆளுக்கு ஒரு சிறையில். அப்படி சிறையில் அடைக்கும் பொழுது எத்தனையோ குழந்தை பிறந்தது, 7 குழந்தை பிறந்தது. 7 குழந்தையும் என் தாய்மாமன் என்ன செய்தான்? ஒன்றொன்றாக கொன்று குவித்து விட்டான். 8வதாக யார் பிறந்தது தெரியுமா? 8வதாக அமாவாசை நாளிலே எங்க அண்ணன், யாரு? எங்க அண்ணன் கண்ணன் பிறந்தார். எல்லாரும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய கண்ணன் பிறந்தார். அவர் பிறந்த உடனே என் பிறந்த ஒரு சில நாட்கள் ஆகிய பிறகு என் தாய்மாமனை கொன்று விட்டார். ஆமா, கம்சனை கொன்று விட்டார். கொன்று விட்ட பிறகு என் தாய்க்கும் தந்தையாருக்கும் சிறையிலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டது. விடுதலை அளித்து அவர்கள் நாட்டுக்கு வந்தார்கள். எப்படி? நாட்டுக்கு வந்தார்கள். நாட்டுக்கு வந்தவுடனே என்ன செய்தா தெரியுமா? அப்போ நான் என் தாயின் வயிற்றில் கர்ப்பிணியாக இருந்தேன். தர்பூசிலடா, கர்ப்பிணியாக என் தாயார் இருந்தால் என் தாயின் வயிற்றில் நான் இருந்தேன். சரிமா, எப்படி? சிறிய குழந்தையாக நான் இருந்தேன். என் தாய்க்கு 9வது குழந்தையாக என் தாய் சுகபோகமாக இருக்கும் போது பிறந்தபடியினால் என் பேர் சுபத்திரை. எப்படி? சுபத்திரை. அப்படி சுபத்திரை என்று சொல்லிவிட்டேனே, நான் யாருடைய தங்கை, யாரை மணந்திருக்கிறேன் சொல்லணுமா இல்லையா? தங்கை நான் யாருடைய தங்கை, யாரை மணந்திருக்கிறேன், என் மாமனார் மாமியார் யார், என் கணவர் பேர் என்ன, என் கணவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட அளவு கொண்டவர் சொல்லணுமா இல்லையா? நான் யார் தெரியுமா? அந்த கண்ணனுக்கு தங்கை. யாரு? கண்ணனுக்கு தங்கை காண்டிபனாக இருக்கக்கூடியவர் யார்?
அர்ஜுன மகாராஜன். யாரு? அர்ஜுனன். 5 ராஜாக்கள், இருவருக்கு இளையோன், இருவருக்கு. யார் யார் 2 வீட்டுக்கு என்ன பலான்னு நான் 10 வீட்டுக்கு கூட கேக்குவேன். ஏன் சொல்ல முடியாது? ஆமா. டேய் தம்பி, அப்படி கிடையாது. ஒரு பெண்ணாக பிறந்ததே உண்டானால் தன் கணவன் பேரை கேட்டால் அப்படியே இதமாக இருக்குமா? எப்படி இதமாக இருக்கும்? செவிக்கு அழகா தேன் வந்து பாய்ந்தது போல இருக்கும். அப்படியா? அர்ஜுனா 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 அர்ஜுன பாய்தா செவி. பாய்தா செவியா? செந்தமிழ்நாடே நம் போதிலே என்ற தேன் வந்து பாயுது இவன் குதினி. டேய் குட்டி, தப்பு தண்டா பேசாதப்பா. எனக்கு தப்பு தண்டா பேச என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஒருத்தன் போய் உட்காந்துக்கிறான் பாத்தியா? ஒருத்தன் புடுக்கி வீங்கி போய் பாவம் கிச்சா. நீ இப்படி எல்லாம் பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் புடுக்கு பூட்டு போட்டுன்னு வந்துட்டோம். தொட்டு பாரு மீய. இது கூட போட்டுக்குதா? கிரிக்கெட்டுக்கு போடுறாங்களே என்ன கப்பு? ஏன் வெட்டி தெரியுமா உனக்கு? கிரிக்கெட் போடுற கப்பு நீ கப்ப இப்ப சொல்லுவாங்கடா. அந்த கப்பு தான் போட்டுக்கிறேன் நானு. அது போட்டு அந்த கப்பு கிடைக்கல. தேடி தேடி பார்த்தேன். நம்ம சாப்பாட்டுக்காரி தேங்காய் திரும்பி மூடி வச்சிருந்தா அதே எடுத்து கப்புன்னு வச்சுன்னு வந்துட்டோம். அவ தூங்கிட்டு விளாட்டுக்குது பாவம். ஓய் கிட்டி கப்பு தான் மேல அது கிடைக்கல. அது கூட தேங்காய் மூடி எடுத்து வச்சுன்னு வந்துட்டோம். சரி, இது ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். அப்படி காண்டிபனாக இருக்கக்கூடியவர் யார்? இருமா, தேங்காய் முடியாது திரும்பி இருக்குது. மொத்தமா குத்துது முள்ளு குத்தாது. திருப்பி விட்டுக்கணும். இப்ப சொல்லுமா. இந்த பேண்ட் ஒண்ணு மாட்டிக்கணும் கிட்ட படாது பாடுபடுத்துற பையா. என்ன பண்ற பேண்ட் நானு? அப்படி கூட கொடுப்படுத்துவாங்களா? அதுவே அப்படிலாம் ஜுருக்கு போட்டு மாட்டினா அப்படி பேண்ட் வாட்சாங்கன்னா 10 இன்ச் காசு திரடுறது தோப்பி வச்சுக்கிறாங்களா பாரு. உடவாது கூதிங்க தோப்பி இருந்தா என்ன 10 இன்ச் திரடலாம் காசு. யாரும் பேண்ட் தைச்ச வாங்கியாரு? பேண்ட் தைச்ச ஒரு தோப்பி வைக்க கூடாதா? பேண்ட்டுக்கு காசு கீசு 10 இன்ச் திருடுங்க. அறிவி நீ கம்மனு தலை நீ பேசுறேன்னு கேட்டு நம்ம எரிச்சலாகி போயிருது. வெளியே வந்து பேசணும். சும்மா போய் உள்ள டூப்பு நம்ம வெளியே வந்தா சவுண்டே வரதுல வாயில இருந்து உள்ள இருந்தா அப்படி 7 ஊர் கேட்கும். ஆமா. அப்படி அவருடைய பேர் என்னப்பா? மறுபடியுமா எல்லாம் மறந்து போயிட்டு போக சொல்ற. மறுபடியுமா அவருடைய பேர் என்ன? அர்ஜுன. அவருடைய மனைவியாக விளங்கக்கூடிய என் பேர் சுபத்திரை. நாங்கள் எப்படி திருமணம் செய்தோம் தெரியுமா? இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம். ஆமாடா, அவரை நினைத்தால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புள்ள இருக்குது. நாங்க செய்த காதல் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அளவுக்கு அதிகமான காதல். அப்படி காதல் பண்ணிவிட்டு இருந்தாலும் இன்றைய தினத்தில் பார்த்தால் என் கணவராகப்பட்டவர் தோழி இன்றைய தினத்தில் பார்த்ததே உண்டானால் என் கணவர் என் அரண்மனைக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிறது. ஒண்ணும் பண்ணலையா? பிஸியோ குறைஞ்சு போச்சு. அப்படி என் கணவராகப்பட்டவர் எங்க வருவாரோ தெரியவில்லை. எந்த வழியாக வருவாரோ? ஒருவேளை இந்த வழியாக வருவாரா? ஏமா அப்படி கோடி இழுக்கிற நானும் கோடி ஓடியாடுறா. வாடாங்க தோழி, என் கணவர் இந்த வழியாக வந்து கொண்டிருப்பாரா இல்ல எந்த வழியாக வந்து கொண்டிருப்பாரா? என் கணவர் இந்த வழியாக என் தோழி என் கணவரை பார்த்து வெகு நாட்கள் ஆகிறது. இன்றைய தினத்தில் பார்த்தால் எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? திருத்திருந்து முடிக்கிறான் தோழி. காமம் தாழை தேரி
சொல்லுங்க. இன்றைய தினத்தில் பார்த்தால் புரியல எனக்கு என்ன சொல்றீங்க. பீர் பேர்னா கசமணிக்காத அப்படி என்ன நான் கஷ்டப்படுறேன் நீ நான் கஷ்டப்பட பண்ண மாட்டேமா அம்மா. இன்றைய தினத்தில் பார்த்தால் என் கணவரை பிரிந்து எனக்கு காமமாகப்பட்டது தலைக்கேறி விட்டது. தலைக்கு இருக்குச்சா? ஐயோ நாளையம்மா சாப்பாடு ரூம்பெல்லாம் தேர்ந்தோம். ஒரு முள்ளைங்காய் கிடைக்கல, ஒரு காலேஜ் கத்திரிக்காய் கிடைக்கல. எனக்கு கெச்சது இந்த கோலத்தா, இதை வச்சு உனக்கு காமத்தை எப்படியோ நினைக்க. நானே கேட்கிறோம். நான் என்ன சொன்ன முன்ன என்ன சொன்ன? பீர் பேர்னா கஷ்டமா கூடாதுன்னு. இப்ப நீ என்ன பண்ற? நீ காம ஏறிக்கிச்சு சொன்னியா இல்லையா? காமம் ஏற்கிச்சுன்னா கணவரை பிரிந்து என் உடலாகப்பட்டது மெலிந்து என் கணவர் எப்ப வருவாரோ எங்க வருவாரோ என்று சொல்லி என் எண்ணமாகப்பட்டது. ஏமா காம எனக்குலாம் தலைக்கு ஏறிட்டா. அப்படியே என்ன வேஷம் போட்டாலே ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வராது. தலை அப்படியே மீயணும். டக்குன்னு போவேன், போனை எடுப்பேன். நம்ம சன்னிலியோட ரசிகா போட்டோ பார்த்து முடிச்சுட்டா முடிச்சு வேற. அப்படி ரிலாக்ஸா பாட்டு வரும் பாரு தன்னால எட்டு கட்டி. இன்றைய தினத்தில் அப்படி காமம் தலைக்கேறிய உடனே என் அங்கம் பாதரலானே. என் கணவர் என்னை விட சேரவில்லை என்று சொல்லி என் அங்கமாகப்பட்டு பதறலானேன் தோழி. என்னடி செய்வேன்? என் கணவர் வருவாரோ வரமாட்டாரோ? என் உடலெல்லாம் மெலிந்து என் கணவர் எப்ப வருவார் என்று சொல்லி அவர் வழி மீது வழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் தோழி. என் கணவரை காண வேண்டுமே. கணவர் வருவார் தோழி, மனம் ஒன்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கணவர் கண்டிப்பாக வருவார். எப்படி சொல்ற? எப்படிடா சொல்ற? எனக்கு தெரியுமா, எனக்கு மனோபலம் அதிகம். மனோபலம் தான் என்ன நடக்குதுன்றத மனதாலேயே யோசிச்சு ஒரு கணிப்போடு சொல்லிடுவேன். கணிப்போட ரஞ்சித்குமாரா என்ன பேசுறாங்க அது அதனால எனக்கு ஒரு கணிப்புண்டு. உன்னுடைய கணவர் ஆகப்பட்டவர் கண்டிப்பாக வருவார். அவர் பைராஜ் குட்டி, நீ வருவார் என்று சொல்றியே, அவர் எப்ப வருவாரோ அந்த விதியே எப்ப வருவார் என்று சொல்லி இந்த கண்கள் பார்த்து பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? கோவை பால போலாக்கே என் கணவர் எப்ப வருவார் என்று சொல்லி என் கண்களாகப்பட்டது எப்படி இருக்கு தெரியுமா? ஏப்பா உங்க கணவர் வருவாரு எப்பன்னு கேக்குறியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு படி பொரியை தின்னுபிட்டு ஒரு கால் படி உள்ள மீத்தி வச்சுக்கிறான். அதை தின்னுபிட்டு உங்க கூட்டுக்கார தலையெழுத்து வெளியே வந்துதான் ஆகணும். அப்படி கிடையாது. என் கணவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என் கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கோவை பழம் எவ்வளவு செவந்து இருக்கிறதோ
டேய், கோவப்பழம் போல கண்ணு கிடையாது, கோவப்பழம் செவந்தது போல. அம்மா மெயின் வேஷம் தெரிஞ்சு வாய் நானு கம்பெனி தான் எனக்கு வாய் கம்பெனி. இன்னைக்கு நான் இவனை பப்புன்னு ஒண்ணு வெட்டிட்டீங்க. நாய்க்க விட்டு கூடாது. அந்த அரகுற பாட்டும் மறந்து போயிடும் நாட்டுக்கு நானு. ஏன் ஜோதிய அந்த கோவை பழம் போல எப்படி செவந்து கொண்டிருக்குமோ கோவை பழம், அது போல் என் கண்களாகப்பட்டது. அவரை தேடி தேடி என் கண்கள் செவந்து போனது தோழி. தோழி, நான் என்ன செய்வேன் தெரியுமா? சத்தியம் சத்தியம் செய்வேன். நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், என் தாத்தாதி கண்ணன் என் அண்ணனாக சத்தியம் செய்து சொல்கிறேன். ஆமா, எப்படி தெரியுமா? நான் என் கணவர் வரவில்லை என்றால் உயிருடன் இருக்க மாட்டேன். நான் இறந்து போய் விடுவேன். வருவாரு, பயிராத கம்பெனிகள் வருவாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. உண்மையாவா? உண்மையா வந்து விடுவாரா? கண்டிப்பா. என் கணவர் வரட்டும். அவர்கிட்ட ஒரே நொடி, ஒரே செகண்ட், ஒரே நிமிடம் கூட நான் பேச மாட்டேன். தப்புமா? ஏன் தப்பு? ஏண்டா? பெண்கள் ஆகப்பட்டவர் ஒரு ஆண்கள் ஒரு வெளியில இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு வராங்கன்னா பெண்கள் பேசாம இருந்தா எவ்வளவு வலின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் ரஞ்சிதா என்ன வலி நீ சொல்றதே கேளுங்க. சொல்ற என்ன சொல்றேன் கேளு. நீ அங்க ரோடு பேசுங்க. எவ்வளவு வலின்னு எனக்கு தான் தெரியும். இந்த வாத்தியார் 15 நாள் கூட்டிட்டு வந்து ஆட்டம் ஆடுவான். 15 நாள் ஆடிப்புட்டு அந்த ஆட்டம் ஒரு நாள் கேப் இருக்கும். அதுக்கு அந்த 15 நாள் ஆட்டம் இருக்கும். அந்த ஒரு நாள் கேப் இருக்கும். வீட்டுக்கு போவேன், இன்னைக்கு ஏதோ ஒண்ணு கூடாது அவளை அப்படின்னு. வீட்டுக்கு போய் அன்னைக்கு தான் சொல்லுவா, கண்டாரா ஓலி இன்னைக்கு ஆவாதுங்க தூரம் போயிட்டு எப்படியா எனக்கு வரும் பாரு வேதனை. ஆனா நீ அந்த தப்பு நீ செய்யாத. நான் எத்தனை நாளா என் கணவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் புரிந்து கொண்டு என் அவரை விட்டு நான் பிரிந்து இருக்க மாட்டேன்னு தெரியுமா தெரியாதா? பெண்கள் எப்படி ஏங்கி தவிப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? வரணுமா வரக்கூடாதா? அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். 1-2 கிடையாது. பூச்சி ஊரே கூத்தியாரு. ஒரு வாரத்துல 7 நாள் 8 நாள் 8 டியூட்டி பாக்குறாரு. 7 நாள் 7 பேர் வாங்க. அவர் எங்க இருப்பார் தெரியுமா? ஒருவேளை அந்த பாஞ்சாலி கிட்ட போயிருப்பாரோ, இல்ல வேற ஒரு மின்னலா தேவி கிட்ட போயிருப்பாரோ. இல்ல என்னடா மின்னதை அப்புறம் அவனா இல்லனா அந்த அள்ளி கிட்ட போயிருப்பாரு. யாருக்கிட்ட இருப்பாரு என் கணவர்? அவருக்கே தெரியாது யாருக்கிட்ட யாருக்கிட்ட போயிருப்பாரு. நம்ம டியூட்டி வெள்ளிக்கிழமை அவர் இங்க வந்துதான் ஆகணும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அவர் வந்துதான் ஆகணும். அதனால நான் என்ன செய்வேன், அவர்கிட்ட பேச மாட்டேன். இப்ப அதுக்கு நான் என்ன தெரியுமா செய்வேன்? முக்காடு போட்டு கொண்டு அவர்கிட்ட வாய் தேர்ந்து பேசக்கூடாது. நாம் 2 பேரும் நான் பேச மாட்டேன், நீ பேசலாம். யா என்னன்னு கேட்க கூடாது. எதுக்கு வந்த, ஏன் வந்த, எப்படி வந்தன்னு கேட்க கூடாது. ஒரு பெண்ணோட மனம் தவிப்பாகப்பட்டது அவருக்கு என்னவென்று புரிய வேண்டும். எப்படி காட்டணும்? ஒரு பெண்ணுன்னு ஒரு ஆண் இல்லனா எப்படி தவிச்சு எப்படி ஏங்கி போயிருப்பா. அதுவும் தொட்டு தாலி கட்டி, அது தொட்டு சாதாரணமா தாலி கட்டி தான் இருக்கும். காதலுக்கு திருமணம். அவரும் நானும் காதலிக்குள்ள எப்படி எல்லாம் காதல் தெரியுமா? எப்படி எல்லாம் மனம் உருகி 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 அவரும் நானும் கண்ணாலே பார்த்து பார்த்து காதல் புரிந்து அவரை பார்க்க நான் அவரை பார்க்க இருவரும் கண்ணில் ஐயோ கையிடிங்க மாமா. கையை பிடிச்சி பிடிச்சி உன் கையை பிடிச்சின்னா எனக்கு என்ன பிடிச்சு இல்லடா என் காதல். ஐயோ எப்படா எப்படா எப்பதாண்டா இல்லடா என் காதலை நினைத்து எனக்கு உள்ளம் அனுப்பப்பட்டது. உனக்கு காதல வேணா ஒரு பத்தி சொல்லு. காதல் பத்தி உனக்கு கண்ணை பத்தி மட்டும் சொல்லாத. குட்டி, ஆண்டவன் படைப்புல எல்லாமே ஒரு அழகுதான். அந்த அழகு இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அதனால அப்படி எல்லாம் யாருமே குறை சொல்லக்கூடாது. உன்னை கூட தான் சொல்றாங்க தப்பட்ட காலம் தப்பட்ட காலம்னு.
அதனால யாரையும் கூட சொல்லக்கூடாது. நாம முக்காடு போட்டுன்னு மூலையில போய் படுத்துக்கணும். எங்க வீட்டுக்கார வந்தா பேசக்கூடாது, வளர்க்க கூடாது, சிரிக்க கூடாது, பார்க்க கூடாது, 7 எடுத்து பார்க்க கூடாது. எப்படி 7 எடுத்து பார்க்கலாம், 8 எடுத்து பார்த்தா 8 பார்க்க கூடாது, 9 பார்க்க கூடாது, 10 பார்க்க கூடாது. என்ன ஏது ஏன் எதுக்கு வந்தன்னு கூட கேட்க கூடாது. சரியா? போலாம முக்காடு போட்டுன்னு என்ன பண்ணணும்? முக்காடு போட்டுன்னு போகணும். மூலையில போய் ஐயோ எவ்வளவு நேரம் இது குறிஞ்சி உக்காந்துக்கணும். வா, அப்பதான் தெரியும் அவருக்கு.